வணக்கம். 2025ஆம் ஆண்டு அரச புலமை பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக மாணவர்கள் முயற்சி செய்கின்ற போதும் ஆசிரியர்களும் அவர்களுக்காக அயராது உழைக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இப்போ நான் என்னுடைய கற்பித்தலை விரும்பி காணொளிகளாக காண்கின்ற யூடியூப்பில் பார்க்கின்ற மாணவ செல்வங்களுக்காக இப்போ கடந்த வருடங்களில் நடைபெற்ற அரச பரீட்சை தாள்களில் ஒவ்வொரு பாட விதானங்களாக எடுத்து கேள்விகளை அலசி ஆராய்ந்து பிள்ளைகளை தயார்படுத்த, அதாவது வினாத்தாள் ஒன்றுக்கு தான் அதிக அளவில் செய்கிறோம், வினாத்தாள் ரெண்டுக்கும் பிற்பகுதியில் செய்வேன். மாணவர்களை தயார்படுத்தி அரச பரீட்சையை அவர்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்ள என்னால் என்ற ஒத்துழைப்பை, அதாவது பூரண ஒத்துழைப்பை வழங்குவேன் என கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பில் காலக்கணிப்பு, அதாவது கடிகாரம், நாட்காட்டி போன்றவற்றில் காலத்தை கணிக்கிற அரச பரீட்சை வினாக்களை உங்களுக்கு பாகமாக காட்டியிருக்கிறேன். அதற்கு முதல் கடிகாரத்தை காட்டியிருக்கிறேன், கடிகாரத்தில் விளக்கம் தந்திருக்கிறேன். பிறகு நாட்காட்டி காட்டுறேன், அதில் விளக்கம் தருகின்றேன். பிறகு அரச பரீட்சை வினாக்களை, அதாவது கிட்டத்தட்ட 4 வருட அரச பரீட்சை தாள்களில் இந்த காலக்கணிப்பிலே ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் 3, கூடியபட்சம் 4 அல்லது 5 வினாக்கள் இருக்கின்றது. பாருங்க, இவ்வளோ ஆச்சரியம். 4 வினாடா 10 மார்க்ஸ், 100 மார்க்ஸில் 100 புள்ளிகளில் 10 புள்ளி காலக்கணிப்போடு இருக்குது. அப்போ இதே போல் காலக்கணிப்பு, திசைகள், தகவல்களை ஒழுங்கமைத்தல், தொடர்பு காணல் என்று ஒவ்வொரு தலைப்பாக மாணவர்களுக்கு வழங்கி பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். அது கொஞ்சம் பெரிய காணொளி தான், ஆனால் பொறுமையோடு இதை பார்த்து பிள்ளைகளுக்கு பெற்றோர் புகட்டினால் சிறந்த பெறுபேறு கிடைக்கும் என்பது என்னுடைய வேணவா. ஆனால் இதில் பெரியளவு பெற்றோர் அக்கறை செலுத்துவதில்லை என்பது ஒரு புறம், அது அவர்களுடைய தலையெழுத்து. என்னுடைய ஆர்வம் ஏதோ என்னால் முடிந்தளவில் நான் செய்ய வேண்டும் என்பது. இதற்காக இது முதலாவது காணொளியாக காலக்கணிப்பு என்றதில் கடிகாரம், திசை காட்டி சார்பாக வழங்குகிறேன். பாருங்கள், உங்களுக்கு விரும்பினால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மனிதாபிமானத்தோடு தெரியப்படுத்துங்கள். நல்லா இருக்கிறதா கூடாது, ஏதோ ஒன்று சொல்லலாம் தானே. அதாவது நீங்கள் மனித இனம் என்றால் உங்களுக்கு ஒரு கருத்து உதயமாகும் தானே. அந்த கருத்தை நீங்கள் தெரியப்படுத்துவதிலே என்ன சங்கடம்? அப்படி தெரியப்படுத்தினா தானே கற்பிக்கிற ஆசிரியருக்கும் ஆர்வமாக இருக்கும். இந்த என்னுடைய விடயத்தை பார்க்குறார்கள், அவர்களுக்கு பிடித்து கொள்ளுது அல்லது பிடிக்கவில்லை, அல்லது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சொல்லுங்க. ஏன் சார் தேவையில்லாத முயற்சியில் ஈடுபடுறீர்கள் என்று சொன்னால் நான் அதோடு விட்டுடுறேன். அப்போ ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் பகிர வேணுமென நான் விரும்புகிறேன். அது என்னுடைய விருப்பாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. நன்று தொடர்ச்சியாக பார்த்து உங்கள் பிள்ளைகளை தரமாக தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டு தொடர்கின்றேன். நன்று. கடிகார காலக்கணிப்பு சார்பான வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் வழங்கும் நோக்கில் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கடிகாரத்தை பார்வைக்கு தெரியப்படுத்துகின்றேன். அதாவது கடிகாரம் 12 சிறு பாகங்களாகவும், அதைவிட சிறு பாகமாக 60 மிகச்சிறிய பாகமாகவும் ஒரு கடிகாரத்தை, ஒரு வட்ட முகத்தை பிரிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய காற்பகுதிக்கு 3 மணி நேரமும், அரைப்பகுதிக்கு 6 மணி நேரமும், முக்கால் பகுதிக்கு 9 மணியும், முழு வட்டமும் 12 மணித்தியாலங்களாகவும் கணிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு நாள் 24 மணித்தியாலம், அதனால் தான் முற்பகல் பிற்பகல் என்று 2 பொழுதாக ஒரு நாளை கணிக்கப்படுகின்றது. அதாவது நாள் ஆரம்பிக்கிறது நள்ளிரவு 12 மணிக்கு, 12லிருந்து நண்பகல் 12 வரைக்கும் முற்பகல், நண்பகல் 12லிருந்து பிற்பகல், நண்பகல் 12லிருந்து நள்ளிரவு 12 வரையில் பிற்பகல் என்ற கணிப்பில் நாங்கள் காலங்களை கழிக்கிறோம். நள்ளிரவு 12 என்பதை நியம நேரத்தில் பூஜ்ஜிய நேரம்,
நண்பகல் 12 அதை நியமன நேரத்தை சாதாரணமாக நேரம் மாற்றுவது பற்றி நான் பெரிய வேறு பாடங்களின் போது விளக்கம் தந்திருக்கிறேன். இப்போ நான் இந்த கடிகார கணிப்பிலே அரச பரீட்சைகளில் பெறுகின்ற கேள்விகள் பற்றிய விளக்கம், கால கணிப்பு பற்றி கடிகாரங்களையும் நாட்காட்டிகளையும் வைத்து விளக்கியமையினால் இந்த கடிகாரத்தில் ஒரு வினா வந்தது. 6 மணியில் இருந்து முற்பகல் 6லேருந்து பிற்பகல் 6 மணி வரையில் கடிகாரத்தின் மணிக்கம்பியை நிமிட கம்பி எத்தனை தடவை தாண்டுகின்றது என்பது, அதற்கான விடைவிலக்கம் 11 ஆகும். அதற்காக நான் இங்கே உங்களுக்கு அதனை விளக்கி காட்டுகிறேன். பாருங்கோ. முதலாவது தடவை தாண்டுகின்றது, 2வது தடவை தாண்டுகின்றது, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7வது தடவை, 8வது தடவை, 9வது தடவை, 10வது தடவை, 11 தடவைகள். இதுக்கு பிறகு இது 12க்கு வந்தால் திரும்ப போகவில்லை. அதாவது நிமிட கம்பி 12க்கு வந்தால் அப்போ 11 தடவைகள் என்பதே இதனிலே எது நிரூபிக்கின்றது என்றால், கடிகார முகம் 12 பாகங்களாக பிரிக்கப்பட்டு நிமிடக்கம்பி ஒரு வட்டம் சுற்றுகின்ற வேளையிலே மணிக்கம்பி 12இல் ஒரு பாகம்தான் நகருகின்றது. அப்போ நிமிடக்கம்பி 12 தரம் வட்டம் அடித்தால்தான் மணிக்கம்பி ஒரு வட்டம் சுற்றுகின்றது என்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலக்கணிப்புகளில் மிக முக்கியமானது, அதாவது 6 மணி என்கின்ற போது 6ல் மணிக்கம்பி 6லையும் நிமிடக்கம்பி 12லையும் இருக்கின்றது. ஆனால் அதே 6:30 ஆகின்ற போது மணிக்கம்பி அரைவாசி நகர்ந்திருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அநேக மாணவர்கள் இந்த இதில் தவறு விடுவார்கள். 9:15 என்றால் 9 மணி 15 நிமிடம் என்றால் அவை 9லையும் 3லையும் போடுவார்கள். காவாசி நகர்ந்திருக்க வேண்டும் நிமிடக்கம்பி. இப்போ அரைவாசி என்றால் பாருங்க, 9க்கும் 10க்கும் அரைவாசி நகர்ந்து விட்டது. அப்போ இந்த காலக்கணிப்பை புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் இப்பொழுது ஒரு நாட்காட்டி படத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்காட்டி சார்பான வினாக்கள் அரச பரீட்சையிலே அடிக்கடி வருகின்றபடியால் அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்ற முயற்சிக்காக நாங்கள் இந்த நாட்காட்டியை பார்த்து சில விடயங்களை புரிந்து கொள்ளப் போகின்றோம். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்கின்றது. 4 வாரங்கள் சேர்ந்தால் ஒரு மாதம் என்று சொல்லப்படுகின்றது. 12 மாதங்கள் ஒரு வருடம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் ஒரு வருடத்திலே 7 நாள் இருப்பது ஓகே. அது திங்களில் இருந்து ஞாயிறு வரையில உள்ள 7 நாட்களும் என நாங்கள் திங்களில் இருந்து ஞாயிறு வரையில உள்ள 7 நாட்களையும் ஒரு வார நாட்களாக கருதுவோம். சனி ஞாயிறு வார இறுதி நாட்களாகவும் திங்களில் இருந்து வெள்ளி வரையிலான நாட்களை வார நாட்களாகவும் கருதுவோம். அது 7 நாட்கள். அதிலே ஒரு மாறுபாடும் இல்லை. இப்ப இந்த முதல் கிழமையில ஒரு வாரம் இருந்தாலும் இந்த வாரத்தின் திங்கட்கிழமை அதுக்கு முதல் மாசத்துல உள்ளதாக இருக்கின்றது. அந்த கிழமை நாளும் சேர்த்துத்தான் ஒரு வாரமாக நாங்கள் கணித்துக் கொள்ளணும். அப்படி இல்லாவிட்டால் இதிலே அடுத்து வருகின்ற, அதாவது இதில் தொடர்ச்சியாக வருகின்ற போது 27க்கு பிறகு வருகின்ற 28 இதில் சேருகின்றது என்று கருதலாம். அல்லது எப்படியாவது, அதாவது இதிலே 6 நாட்கள் என்றாலும் இதில் 7, இதில் 7, இதில் 7, இங்கே 7 இருக்க போனால் மிகுதி 3 நாட்கள் கூட இருக்கின்றது. அப்ப மாதத்தில குறைந்தபட்சம் 4 வாரங்கள் என்பதுதான் இது கருத்து. ஏனென்றால் 52 வாரங்கள் ஒரு வருடம். ஆனா 4 படி பார்த்தா பண்ணினாங்க 48 வரணும். அப்ப 4 வாரங்கள் கூட வருது. இப்படி அதிக நாட்கள் இருப்பதால் அப்ப எங்களுக்கு மாதங்கள்ல நாட்கள் வித்தியாசம் மாறுபடும் என்பது தெரியும். பிப்ரவரி மாதத்துல சாதாரண வருடத்துல 28 நாள்,
லீப் வருடத்தில் 29 நாள். மற்றது 4 மாதங்கள் தொடர்ச்சியாக 30 நாள், 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டது என்பது நாங்கள் கையை முஸ்தி பிடித்து அறிந்து கொண்ட நாங்கள். இப்ப நாங்கள் கையை முஸ்தி பிடித்து இதை எவ்வாறு அறிகின்றோம் என்றால், 2 கையையும் முஸ்தி பிடிக்கும் போது, இப்ப ஒரு கை இப்படி பிடிக்கின்றோம், அடுத்த கை இப்படி பிடிக்கின்றோம். இப்படி 2 கையும் முஸ்தி பிடிக்கும் போது இந்த பெருவிரல்களை நாங்கள் கருத மாட்டோம். மற்ற விரல்கள்ல உயரமாக நிற்கிறதெல்லாம் 31 நாட்கள் என்று கருதுவோம். அப்ப இந்த பக்கத்துல 4 31 நாட்கள் இருக்கின்றது. இந்த பக்கத்துல 3 31 நாட்கள் உள்ள மாதங்கள் இருக்கின்றது. இந்த 2ஆம் மாதம் என்பதுதான் இந்த 28 அல்லது 29 நாட்களை கொண்டது. அடுத்து 4ஆம் மாதம், 6ஆம் மாதம், அடுத்த இடைவெளி 6ஆம் மாதம், அடுத்த இடைவெளியை நாங்கள் கருத்துறது இல்லை. 7ஆம் மாதமும் 8ஆம் மாதமும் 31 நாள் தான். 7ஆம் மாதம் 8ஆம் மாதமும், பிறகு 9ஆம் மாதம், பிறகு 11ஆம் மாதம் ஆகிய இந்த 4 மாதங்களும் தான் 30 நாட்களை கொண்டது. இது உங்களுக்கு ஏற்கனவே வகுப்பில் கற்றிருப்பீர்கள். இப்ப நாங்க விடயத்துக்கு வருவோம். இப்ப இந்த நாட்காட்டியை வைத்துக்கொண்டு அவர்கள் வினா எவ்வாறு கேட்பதென்றால், இப்ப உதாரணத்துக்கு அரச பரீட்சையில் வந்த வினாக்கள், கடந்த 2024 வந்த ஒரு வினா இருக்கின்றது. 5 ஞாயிற்றுக்கிழமைகள், இது இங்கே வேற கிழமை இருக்கு, இது ஞாயிற்றுக்கிழமையை கருத்தில் கொள்வோம். 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கக்கூடிய பெரிய பெருமானம் எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. அப்ப பெரிய பெருமானம் பெறணும் என்றால் 31 முடிகிறதான் பெரிய பெருமானமாக இருக்கும். ஏன், மாதத்துல உள்ள நாட்கள்ல அதிக நாளே 31 நாள் தான். அப்ப 31 இருந்து பின்னோக்கி 7 கழித்துக்கும் போகும்போது 32 7 போனா 24, 24 7 போனா 17, 17 7 போனா 10, 10 7 போனா 3. இந்த நாட்கள்லாம் அதிக நாளா இருக்கும். இது 2024 வினாவில வந்தது. அதுக்கு முதலும் வந்திருக்கு. அப்ப இதற்கு நாங்கள் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? கூட்டுவதற்கு இலகு வழி என்னென்றால், இதற்கு முதல் எண்ணையும் இறுதி எண்ணையும் கூட்டினோம் என்றால் 34. இது ஒரே பொது வித்தியாசம் என்றபடியா. எல்லா ஒரு எண்ணுக்கும் அடுத்த எண்ணுக்கும் இடையில சக 7 பொது வித்தியாசம். ஒரு வாரத்துல 7 நாள். அடுத்தது 10ஐயும் 24ஐயும் கூட்டினாலும் 34, 31 3 34, அடுத்தது 34. நடுவில் உள்ள 5 நாட்கள் என்றபடியால் நடுவில் உள்ள அரைவாசியாக இருக்கின்றது 17. அப்ப 34 17 என்று நாங்கள் இதை கூட்டினால் 85 வருகின்றது. அதிலே அந்த கேள்விக்கான விடை 85. இதே போன்று இந்த அரச பரீட்சை வினாக்களை நாங்கள் பார்க்கின்ற பொதிப்பு, நாங்கள் ஒரு 10 கேள்வியே இது விடயமாக ஒரு குறித்த 3 வருடத்துக்கே 10 கேள்வி வரும். ஒரு வருடத்துல எப்படியும் 3 கேள்விக்கு குறையாம காலக்கணிப்போடு வினாக்கள் இடம்பெறுகின்றது. இப்ப நாங்க இதுல மேலிருந்து கீழாக பார்த்தோமா இருந்தால் 7 கூடிக்கொண்டு போகின்றது. கீழிருந்து மேலாக பார்த்தால் 7 குறைந்து கொண்டு போகின்றது. இது இல்லாம குறுக்கு திசையில பார்ப்போமாக இருந்தால், இப்படியாக பார்ப்போமா இருந்தால் 8 கூடிக்கொண்டு போகின்றது. ஒவ்வொன்றிலையும் அப்படித்தான் 8 கூடிக்கொண்டு போகின்றது. ஒவ்வொன்றிலையும் 8 கூடிக்கொண்டு போகின்றது. இது சார்பாக கேள்விகள் கேட்கப்படுகின்றபடியால் தான் நாங்க இதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே 8 இந்த 8 16 24, 7 15 23 31, இப்படியாக 8 கூடிக்கொண்டு போகின்றது. இதற்கு எதிர்ப்பக்கமாக நாங்கள் கோடு பார்த்தால் 6 6 வித்தியாசமாக இருக்கும். இங்க பாருங்க, இதுக்கும் இதுக்கும் 6, இதுக்கும் இதுக்கும் 6, மேலிருந்து கீழாக 6 6 வித்தியாசம். ஒன்றில் கூடுது அல்லது குறையுது, 6 6 வித்தியாசம். ஆகவே இந்த காலக்கணிப்பு பற்றிய கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு நாங்க நாட்காட்டிய மனதில நிலைநிறுத்தினால் போதுமானது. இப்ப சிலவளை கேட்பார்கள், 1ஆம் திகதியில இருந்து 20ஆம் திகதி வரை உள்ள நாட்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை யாது என்று கேட்டால், நீங்க 1 இருந்து 20 வரையும் எழுதி கூட்டிக் கொண்டிருந்தால் அதுக்கு 15 நிமிடம் போயிடும். 1 நிமிடத்துல கேள்விக்கு விட எழுதுவோம். அப்ப அது சாத்தியம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்? 1 இருந்து தொடர்ச்சியாக 20 வரையில் இருந்தால் 20வது முக்கோணம். 20வது முக்கோணம் நீங்க காண்றதுக்கு இலகு வழி படித்திருக்கிறீர்கள். 20 21ஆல பெருக்கி வருகின்றபடியே 2ஆல வகுக்கிறது.
அப்ப 20 21 பெருக்கிறது என்றால் இந்த பூஜ்ஜியத்தை விட்டு விட்டு நீங்க 2 பெருக்கினா 42, திரும்ப அந்த பூஜ்ஜியத்தை போட்டால் 420, 420 2 வகுத்தால் 210 என்பது இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிப்பது இலகு. மற்றது இதே மாதிரி கேள்வியில வரலாம், 7ஆம் திகதியிலிருந்து 13ஆம் திகதி வரையிலான கூட்டுத்தொகை யாது என்று கேட்டால் நீங்கள் அதற்கு என்ன செய்யலாம்? 13வது முக்கோண எண்ணை கண்டு 1 இருந்து 6 வரையில் உள்ள முக்கோண எண்ணை கண்டு கழிக்கலாம். அப்படியும் பார்க்கலாம். அதாவது 7 இருந்து 13 வரையில உள்ள நாட்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை கேட்கப்பட்டால் 13வது முக்கோண எண் நீங்க 13 14 பெருக்கி 13 14 பெருக்கி வருகின்ற விடையின்ற அரைவாசி 2 வகுத்தல். அப்ப நீங்க இந்த இதுல 7 இருந்து 13 வரையும் கேட்டால் இது 13 14 பெருக்கி வருகின்ற விடையின்ற அரைவாசி என்பது பொருந்தாது. ஏன்? இங்க 1 இருந்து 6 வரையும் இருக்கு. அப்போ 1 இருந்து 6 வரையில இருக்கின்ற 1 இருந்து 6 வரையில உள்ள 6வது முக்கோணி என்றால் 6 7 பெருக்கி அந்த விடையை 2 வகுத்து வாருது. அப்ப நாங்க முழு 1 இருந்து 13 வரை உள்ள 13 14 பெருக்கி வருகின்றது 2 வகுத்த பிரமாணத்தில இருந்து 1 இருந்து 6 வரை உள்ள திகதிகள்ல அதாவது 6 7 பெருக்கி அதன் அரைவாசி பிரமாணத்தை கழித்தால் எங்களுக்கு விடை கிடைக்கும். அதாவது இது கடினம் போல் தோன்றினாலும் நீங்க பயிற்சிகளாக செய்கிற போது மிக இலகுவான பயிற்சி. இதை வைத்துத்தான் திறமைசாலிகளை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அப்படி இல்லாமல் சில வேளை இந்த முழு மாதத்தின் நாட்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? 31 நாட்களை கொண்ட மாதத்தில் உள்ள திகதிகளின் கூட்டுத்தொகை யாதென்றால் ஒன்றா கூட்டிக்கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு இலகுவான வழி என்ன? இது 31 இருக்கின்றபடியால் நடு எண் இருக்கின்றது. அப்ப சோடியாக 15 சோடியும் ஒரு எண்ணின் நடு எண்ணாக வரும். அப்ப இந்த 15 சோடி எண்களும் எதுவாக இருக்கும்? 1 30 32 31 1 32 இந்த மாதிரி 15 சோடி இருக்கும். எப்படி? 2 30 32 3 29 32 28 4 32 21 5 32 20 6 அதாவது 32 வரணும். அதாவது 31 1 30 2 29 3 28 4 அடுத்தது 27 21 இல்ல 27 5 32 பிறகு 26 6 32 இங்கே இருந்தல்ல. அப்படியாக 32 அதுல 15 சோடிகள் இருக்கின்றது. அப்ப 32 15 இருக்கிறது. நடுநாள் இதுல 16ஆம் திகதியாக வருகின்றது. ஏன்? இது இந்த 31 2 வகுத்தால் 32 மொத்த நாட்கள் 31 2 வகுத்தால் 31ஆம் தேதி 2 வகுத்தால் 15 1 மீதி. அப்ப 16 தான் நடுநாள். அதோட இந்த கூட்டுத்தொகை 32 படியே இந்த அரைவாசி தான் நடுநாள். அப்ப 16ஆம் தேதி. அப்ப நாங்க முழுதையும் காண்றது என்ன செய்யணும்? 32 15 பெருக்கி அதோடு இந்த 16ஐயும் கூட்டினால் முழு நாட்கள் இந்த எண்ணிக்கையே கொடுக்க முடியும். இது நான் கொஞ்சம் விரைவாக கூறுவது போல இருக்கலாம், கடினம் போல தோன்றலாம். ஆனா திறமையான பிள்ளையில அதிதிறமையான பிள்ளையாக பெற வேணுமாக இருந்தால் இந்த பயிற்சிகளை எல்லாம் நாட்காட்டியிலே நீங்க செய்து பழக வேணும். இந்த மாத நாட்காட்டியில 1ஆம் தேதி என்ன கிழமையிலான ஆரம்பிக்க மாட்டில்ல, முதல் மாதத்திலே என்ன கிழமையில முடியுதோ அதுக்கு அடுத்ததாகத்தான் அது ஆரம்பிக்கும். அப்ப இதை வைத்து நாங்க அரச பரீட்சையில கேட்கப்பட்ட கேள்விகளை அலசும் போது இது உங்களுக்கு இன்னும் தெளிவாகும் என்று எதிர்பார்க்கின்றேன். நன்றி. 2024 அரச பரீட்சை 13வது வினா. முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமையனின் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் யாது? இதில் இன்று என்றதை ஆதாரமாக வைத்தே நாங்கள் வினாவுக்கு விடை காண வேண்டும். இன்றுக்கு முதல் நாள் நேற்று
நேற்றுக்கு முதல் நாள் முந்தைய நாள் முந்தைய நாள். அப்ப முந்தைய நாளுக்கு முந்தைய நாள், முந்தைய நாளுக்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது என்று இங்க சொல்லப்படுகின்றது. அப்ப நாங்க இன்றைய தேதி வரையில முதல் கண்டுபிடிக்க வேண்டும். வெள்ளிக்கு அடுத்தது சனி முந்தைய நாள், நேற்று ஞாயிறு, இன்று திங்கட்கிழமை. நாளைய மறுதினத்துக்கு அடுத்த நாள் இது நாளை, அதுக்கு அடுத்தது நாளைய மறுதினம், அதற்கு அடுத்த நாள் கிழமை அது. அப்ப திங்கள் என்றால் நாளை செவ்வாய், நாளைய மறுநாள் புதன், அடுத்தது வியாழக்கிழமை. மூன்றாவது விடையே பொருத்தமானது. நன்று. 2024ஆம் ஆண்டு அரச பரீட்சை 18வது வினா. ஒரு குறித்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள் வரும் நாட்களின் நாட்களின் எண்களின் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கத்தக்க பெரிய பெருமானம் யாது? இது எந்த மாதம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் சில மாதங்கள்ல 28 நாள், 29, 30 நாள், 31 நாட்கள் என்ற எண்ணிக்கை இருக்கின்றது. அப்ப குறித்த மாதம் என்று சொல்லப்படுகின்றது. எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் என்றும் சொல்லவில்லை. ஆயினும் இதில் கூட்டுத்தொகைக்கு கிடைக்கிற பெரிய பெருமானம் என்று கேட்கப்பட்டபடியால் நாங்கள் இது 31 நாட்களை கொண்ட மாதமாக கருதி கொள்வோம். ஏனென்றால் 31 என்றால் தான் அதிக பெருமானம் வரக்கூடிய 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இடம்பெறும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை 5 நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கிறது? 31 7 போனா 24, 24 7 போனா 17, 17 7 போனா 10, 10 7 போனால் 3. அப்ப எங்களுக்கு தெரியும் 31 நாட்கள்ல முடிகிற மாதத்தில 2, 1, 2, 3 ஆகியவை 5 படி இருக்கின்றது. இப்ப 5லேயும் அதிக பெருமானத்தை கொண்ட பெரிய பெருமானம் உள்ளது 3ஆம் திகதியிலே ஆரம்பித்து 31ஆம் திகதி வரை உள்ள கிழமை நாள். இங்க அந்த கிழமை நாளாக ஞாயிற்றுக்கிழமைகளை எடுத்தால் அதன் பெருமானம் தான் இப்ப எங்களை காண சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இதை கூட்ட வேணும். 31ஐயும் 3ஐயும் கூட்டினால் 34, 10ஐயும் 24ஐயும் கூட்டினால் 34, அதன் அரைவாசி 17. அப்ப இது கூட்டுற முறை இலகுவாக கூட்டுவதற்காகவே இந்த ஒரே பொது வித்தியாசம் இருந்தபடியால் இப்படியாக கூட்டிக் கொள்கிறோம். இதுல 15 1 மிச்சம் 85 என்ற 2வது விடை பொருத்தமானது. நன்று. 2024 அரச பரீட்சை 23வது வினாவிலிருந்து 25வது வினாவரை, அதாவது தூர கணிப்பையும் நேர கணிப்பையும் காலக்கணிப்பை கொண்டுள்ளது. ஆகவே அந்த வினாக்களை பார்வையிடுவோம். சரத் தனது வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சீரான மாறாத கதியில் புகையிரத நிலையத்துக்கு சென்றார். பயணத்தை ஆரம்பித்து முதல் 10 நிமிடம் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் இருமடங்கான தூரத்துக்கு அவர் மேலும் செல்ல வேண்டியிருந்தது. அவர் சென்றுள்ள தூரமும் அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற பின்னர் சமமாக இருக்கும். கேள்வி என்னென்றா விளங்கிக் கொள்ளுங்கோ. சரத் என்பவர் தனது வீட்டில இருந்து ஒரே வேகத்தில் சீரான கதியில் மாறுபடாமல் ஒரே வேகத்தில் புகையிரத நிலையத்துக்கு போகின்றார். பயணத்தை ஆரம்பித்தவர் முதல் 10 நிமிடம் கழிகின்ற போதும் அந்த சரத் என்பவர் ஒரு இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து முதல் 10 நிமிடம் கழிகின்ற போது போகின்ற தூரம் அவர் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் அதன் 2 மடங்காக இருக்கின்றது புகையிரத நிலையத்துக்கு. அப்ப அவர் சென்றுள்ள தூரம் 3ல் 1 பங்கு, அவர் செல்ல வேண்டிய தூரம் 3ல் 1, அடுத்து 3ல் 1, 3ல் 2 பங்கு, மொத்த தூரம் 3ல் 2. இப்ப இவர் 3ல் 1 பங்கு தூரத்தை 10 நிமிடங்களில் சென்றார் என்று வினாவில் சொல்லப்படுகின்றது. அதாவது பயணத்தை ஆரம்பித்து முதல் 10 நிமிடங்கள் கழியும் போது அவர் சென்றுள்ள தூரத்தின் 2 மடங்கான தூரத்துக்கு மேலும் செல்ல வேண்டி இருந்தது. இப்ப கேள்வி, அவர் சென்றுள்ள தூரமும் அதாவது 10 நிமிட தூரமும் மேலும் அவர் செல்ல வேண்டிய தூரமும்
அதாவது 20 நிமிட தூரமும் இனி செல்ல வேண்டியது 20 நிமிட தூரம், இந்த 2 மடங்கு செல்ல வேண்டிய தூரமும் அவர் மேலும் எவ்வளவு நேரத்துக்கு சென்ற பின்னர் சமனாக இருக்கும். அப்ப அவர் செல்ல வேண்டியது மொத்தம் 30 நிமிட தூரம், அவர் சென்றுள்ளது 10 நிமிட தூரம். அப்ப 30 அரைவாசி என்றால் அவர் இன்னும் 5 நிமிடம் போவாராயிருந்தால் 15 நிமிடத்தில் அரைவாசி இடத்தை அடைவார். எனவே கேள்விக்கான விடை 5 என்பது ஆகும். இது இலகுவான கேள்வி, விளங்கிக் கொள்வதில் தான் சிக்கல் இருக்கலாம். இப்ப பாருங்கோ, அவர் சென்ற தூரம் 3 அவர் செல்ல வேண்டிய தூரம் 3 3 தூரத்தை 10 நிமிடத்துல போனார். அப்ப மிகுதி 20 நிமிடத்துல போவார் முழு தூரம். இப்ப அரைவாசி தூரம் போறதுக்கு இன்னும் 5 நிமிடத்துல அவர் 15 நிமிடம் போயிடுவார். அது அரைவாசி தூரமாக இருக்கும், இந்த மொத்த தூரத்தின் அரைவாசியாக இருக்கும். அப்ப 5 நிமிடங்கள் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு நிலைக்குத்து சுவரில் பொருத்தப்பட்டுள்ள ஒரு சுவர் கடிகாரத்தில் நேரம் 9 ஆக இருக்கும் போது அதன் மணித்தியாலமுள் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. இக்கடிகாரத்துக்கு முன்னால் நேரடியாக முன்னால் நின்று கொண்டு நேரத்தை பார்க்கும் ஒருவர் திசையை நோக்கி நிற்பார் என்று கேட்கப்படுகின்றது. எங்களுக்கு இப்ப நகர படங்கள்ல வடக்கு என்பது மேல் நோக்கி காட்டப்பட்டால் கடிகார முகத்திலே 9 மணியாக இருக்கும் போது, இது நிமிடமுள் நான் மேலாக பெருசாக காட்டியிருக்கிறேன். அப்ப இந்த மணிமுள் என்பது நாங்கள் இப்படி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றால் அது மேற்கு திசையாக இருக்கும். ஆனா இங்கே என்ன சொல்லப்படுகின்றது? மணிமுள் காட்டுவது கிழக்கு திசை. அப்ப இதற்கு மாறாக அப்ப இந்த கடிகாரத்தை நாங்கள் இப்படியாக கீறிக்கொண்டால் இந்த கடிகாரம் காட்டுவது இந்த திசை தான். இப்படித்தான் கடிகாரம் காட்டும் 9 மணிக்கு. ஆனா இது கிழக்கு திசை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இது கிழக்கு திசையாக இருக்குமாயிருந்தால் நான் இதை நோக்கி நிற்பது என்ன திசை என்பதுதான் கேள்வி. எந்த திசை நோக்கி இந்த கடிகாரத்தை பார்க்கிறேன்? அப்ப இது வடக்கு திசை, இது கிழக்கு திசை. ஏற்கனவே கூறப்பட்டது. வடக்கு கிழக்கு, அடுத்தது தெற்கு திசை, அடுத்தது மேற்கு திசை. அப்ப நான் நோக்கி நிற்கிற திசை தெற்கு திசை என்பது கேள்விக்கான விடை ஆகும். கேள்வியை புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமானது. இனி இந்த வினாவின் 25வது கேள்வியை பார்ப்போம். ஒரு நாளில் முற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 6 வரை உள்ள நேரத்தில் ஒரு கடிகாரத்தின் மணித்தியால முள்ளின் மீது நிமிடமுள் எத்தனை தடவைகள் செல்லும் என்று கேட்கப்படுகின்றது. அதாவது ஒரு கடிகாரத்தில் 6 மணியாக இருக்கின்றது, அதாவது முற்பகல் 6. அப்ப இந்த நேரத்தில் இருந்து பிற்பகல் 6 வரைக்கும் இது செல்வதற்குள்ள, அதே மாதிரியே வருவதற்குள்ள எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கின்றால் 12 மணித்தியாலங்கள். அது ஓகே. ஆனால் இங்க கேட்கப்படுகின்றது இந்த நிமிடமுள் மணிமுள்ளை கடந்து செல்வது எத்தனை தடவை என்பதுதான் கேள்வி. எங்களுக்கு தெரியும், கடிகார முகத்துல நான் முதலே சொன்னால் மணித்தியாலமுள் 12 ஒரு பாகம் அசையின் நிமிடமுள் ஒரு வட்டம் சுற்றும் போதும். அப்ப நிமிடமுள் அந்த கடிகார முகத்தின் ஒரு வட்டத்தை சுற்றும் போதும் மணித்தியாலமுள் 12 ஒரு பாகத்தை அசையும். அப்ப மணித்தியாலமுள், அதாவது மணித்தியாலமுள் ஒரு வட்டம் சுற்றுகின்றதுக்கு 12 மணித்தியாலம் எடுக்கும். 12 மணித்தியாலங்கள் எடுக்கும். அப்ப இப்ப பாருங்க, முதல்ல 6 மணிக்கு இருந்த கடிகாரத்திலே இப்ப இந்த நிமிடமுள் எப்ப திரும்ப ஒன்றாக சந்திக்க போகின்றது, கடக்க போகின்றது என்றால் இந்த 6 மணிக்கம்பி அரைவாசி வருகின்ற போது, அதாவது இந்த மணிக்கம்பி 12 இருந்து கீழே 6 தாண்டித்தானே முட்ட வேணும். அப்ப 6க்கு வரப்போகின்ற போது நிமிட கம்பி 6ல இருந்து 7க்கு இடையிலே அரைவாசிக்கு நகர்ந்திருக்கும். அப்ப அது 6:33 போல கடக்கும் என்று வைத்துக் கொள்வோம். திரும்ப அடுத்த தடவை பார்க்க 7:38 என்று கருதலாம். இப்படி 5 நிமிடமாக நாங்கள்
இதுல கூடிக்கொண்டிருக்க இது 11 தடவை தான் கடக்க முடியும். உங்களுக்கு இது புரிந்து கொள்ளும் நினைக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் நீங்க கடிகாரத்தை எடுத்து முற்பகல் 6 மணியை வைத்துக் கொண்டு ஒரு 6 மணியை அடுத்த 6 மணி வரைக்கும் சுத்தி பாருங்கோ. 11 தடவைகள் தான் கடக்கும் என்பது கேள்விக்கான விடை ஆகும். நன்றி. 2023 அரச பரீட்சை காலக்கணிப்பு சார்பான 9வது 10வது வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். முரளி ஒரு குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான். சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தாள். இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் கூட்டுத்தொகை மொத்தம் 38 ஆகும். முரளியின் பிறந்த திகதி ஜனவரி மாதத்தின் என்று கேட்கப்பட்டுள்ளது. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், ஒரு ஞாயிறுக்கு இருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் 7 எண்ணிக்கை அதிகமாகும். இங்கே 38 என்று கூறப்பட்டிருக்கிறபடியால் 38 அதாவது இருவர் பிறந்த தினங்களின் திகதிகளின் கூட்டுத்தொகை. அப்ப நாங்க ஒரு ஞாயிறுல இருந்து அடுத்த ஞாயிறு 7 அதிகரிக்கின்றபடியால் 38 இருந்து 7 கழித்தோமாக இருந்தால் 31ஆம் திகதி முரளி பிறந்திருக்கின்றார். அப்ப 3வது விடை பொருத்தம். 7ஆம் திகதி அடுத்தவர், அதாவது சங்கரி பிறந்திருக்கிறார். அவர் 2ஐயும் கூட்டினா 38. ஆகவே கேள்விக்கான விடை 3வது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். சுந்தரி சுந்தரனும் பார்க்க 2.5 வயதினால் இளையவள். அதாவது சுந்தரி என்கின்ற ஒரு பெண் பிள்ளை சுந்தரன் என்கின்ற ஆண் பிள்ளையை விட 2.5 வருடங்கள் இளையவள். 2.5 வருடங்கள் என்றால் 2 வருடமும் 6 மாதங்கள், கிட்டத்தட்ட 6 மாதங்களும். இப்ப கேள்வி, சுந்தரி இளையவள், சுந்தரனிலும் பார்க்க, இது சுந்தரன். அதாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது, சுந்தரன் 2005ஆம் ஆண்டு பிறந்தான். சுந்தரி பிறந்த ஆண்டு. சுந்தரன் 2005 எந்த பகுதியில் பிறந்தான் என்று இங்கு குறிக்கப்பட்டது. ஏனென்றால் இதிலே அரை வருடம் கருதப்படுகின்றதால் சுந்தரன் 2005 முதல் 6 மாதத்துக்குள் பிறந்தானா அல்லது 7 இருந்து 12 வரையான அடுத்த 6 மாதத்துல பிறந்தானா என்பது நிச்சயமில்லை. அப்ப 2 தரவுகளையும் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க விடையை அணுக வேண்டும். ஸ்ரீலங்க சுந்தரன் முதல் 6 மாதங்களுக்கு பிறந்திருந்தால் அந்த அரை வருடம் 2005 கழிந்துவிடும். அப்ப 2006 2007 சுந்தரி பிறந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் சுந்தரன் அடுத்த அரை 6 மாதங்கள்ல அதாவது இறுதி அரை வருடங்களுக்கு பிறந்திருந்தால் அங்கே அரை வருடம் அதில் கழியாதபடியால் 2005க்கு பிறகு 2006 2007 2008 முதல் 6 மாதத்துக்கு சுந்தரி பிறந்திருக்கலாம். ஆகவே இந்த கேள்விக்கான 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. 2007 அல்லது 2008ஆம் ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகளில் ஒன்றாகும் என்பது. ஒன்று சந்தேகமின்றி குறித்த ஆண்டுகள் விட தவறாகும். ஏன்னா சந்தேகமின்றி சொல்ல முடியாது. சுந்தரன் பிறந்ததை சரியாக எங்களுக்கு தந்திருந்தால் சந்தேகமின்றி சொல்லலாம். சுந்தரன் பிறந்த ஆண்டுதான் இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எந்த அரை பகுதி என்று தரப்படவில்லை. நன்று. 2023 தரமைந்த அரச பரீட்சை வினாத்தாள் 1 27வது வினாவுக்கு காலக்கணிப்பு சார்பான வினாவுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு கடிகாரம் 1 2 3 என்றவாறு நேரத்தை காட்டும் போது முறையோ 1 தடவை 2 தடவைகள் 3 தடவைகள் என்றவாறு ஒலிக்கின்றது. அது இடையிடையே 30 நிமிடத்தில் 1 தடவை வீதமும் ஒலிக்கின்றது. சனிக்கிழமை காலையில் மோகன் படித்துக் கொண்டிருந்த போது
கடிகாரம் 24 தடவை ஒலித்தமை அவனுக்கு கேட்டது. அவன் முற்பகல் 11:45 படித்து முடித்தான். எனின் அவன் படிக்கத் தொடங்கிய நேரம் யாதாக இருக்கும்? இங்கு நிச்சயத்தன்மையாக எங்களுக்கு 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி எண்ணிக்கை அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒலிக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒலிக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சுந்தரன் இவர் படித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, இந்த குறித்த மாணவன் படித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கடிகாரம் 24 தடவை ஒலி எழுப்பி இருக்கின்றது. அப்படியானால் அவர் படித்து முடித்தது 11:45. அப்ப இவர் படிக்க ஆரம்பித்த நேரம் தான் இங்கே 3 விடைகளாக தந்திருக்கு. அப்ப நாங்க படித்து முடித்த நேரம் அவர் 11:45 என்றால் அதிலே இருந்துதான் பின்னோக்கி போகணும். 11:30 ஒரு தடவை ஒலித்திருக்கும். 11 மணிக்கு, அதுக்கு முதல் 11 மணிக்கு 11 தடவை ஒலித்திருக்கும். அதுக்கு முதல் 10:30 ஒரு தடவை ஒலித்திருக்கும். 10 மணிக்கு 10 தடவை ஒலித்திருக்கும். நாங்க இந்த அளவையும் முதல் கூட்டி பார்ப்போம். அதாவது இது முழுவதையும் கூட்டினால் எங்களுக்கு இதுக்கு முதலா பின்னுக்கான்றது தெரியும். ஏனென்றால் இங்க 3 விடைகள் 9:15, 9:45, 10:15 என்று தரப்பட்டிருக்கு. இப்ப 10 1 11, 11 11 22, 22 23 தடவை ஒலித்திருக்கின்றது. அப்ப அவர் அதற்கு முதல் ஓசையும் கேட்டிருக்கிறார், 9:30க்கான ஓசையும் கேட்டிருக்கின்றார். அப்ப அவர் அதுக்கு முதல் தான் ஆரம்பித்திருக்கிறார். அப்போ 9:15க்கு படிக்க ஆரம்பித்திருக்கின்றார். காலக்கணிப்புகள் சார்பான 2023 வினா விடை விளக்கம். 2023 தரமைந்து அரச புலமை பரிசில் பரீட்சையின் வினா இலக்கம் 31, 32க்கு விடை காணும் விளக்கம். முற்பகல் 9:30 ஆகும் போது ஒரு அலுவலகத்தில் 5 வெளியாட்கள் இருந்தனர். அவ்வேளையிலிருந்து ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒரு தடவை 2 வீதம் அந்த அலுவலகத்துக்கு வருகின்றனர். ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு தடவை 5 வெளியேறுகின்றனர். 9:42க்கு பின்னர் அலுவலகத்தில் இருக்கும் வெளியாட்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் கணிப்பு 9:30 தான் ஆரம்பிக்க போறோம். முற்பகல் 9:30. முற்பகல் 9:30க்கு அந்த அலுவலகத்திலே 5 வெளியாட்கள் இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 2 வீதம் வருகை தருகின்றார்கள். ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் 5 வீதம் வெளியேறுகின்றார்கள். அப்போ 9:30க்கு பிறகு 9:35க்கும் இங்கே 9:42 என்ற வழியால் 9:40க்கும் 5 பேர் வீதம் வெளியேறியிருப்பார்கள். ஆனால் வருகை தந்தவர்களின் எண்ணிக்கை 9:42 வரையில, 9:30 42 வரையில என்றால் 12 நிமிடங்கள்ல ஒரு நிமிடத்துக்கு 2 வீதம் என்றால் 24 பேர் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 5 பேர் இருக்கிறார்கள். அப்ப 24 5 29. 29 இரு தடவை 5 பேர் வெளியேறி இருக்கிறார்கள். அப்ப வெளியேறியது 10 பேர். அப்ப நாங்க 29 பேர் இங்கே இருக்கின்றது. இந்த 29 10 பேரை கழிப்போமாக இருந்தால், அதாவது 9:42க்கு இருப்பவர்களின் எண்ணிக்கை 19 என்ற 3வது விடையாகும். இனி நாங்கள் 32வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். மின்னொளி செய்கை ஒரு பாதசாரி கடக்கும் இடத்தில் சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் மாறி மாறி ஒளிர்கின்றது. சிவப்பு நிறம் 90 செகண்டுக்கும் பச்சை நிறம் 15 செகண்டுக்கும் ஒளிர்கின்றன. முதலில் சிவப்பு நிறம் ஒளிருமெனின் அவ்வேளையில் இருந்து 5 நிமிடத்தினுள் பச்சை நிறம் மொத்தமாக எத்தனை செகண்டுக்கு ஒளிரும் என்பது கேள்வி. இது பாதசாரி கடவைகளுக்கான மின்னொளி செய்கை.
அதாவது தெருவிலே இருக்கின்ற வாகனாதிகளுக்கான மின்னொளி செய்கை அல்ல. ஏனென்றால் வாகனாதிகளுக்கான மின்னொளி செய்கையில மூன்று நிற மின்குமிழ்கள் ஒளிரும். சிவப்பு, செம்மஞ்சள், பச்சை. சிவப்பு அதாவது இந்த காரியம் செய்ய வேண்டாம், செல்ல வேண்டாம், நிறுத்த. செம்மஞ்சள் ஆயத்தமாக, பச்சை செல்லலாம் என்பதுதான் நான் அறிவுரை. ஆனா இது பாதசாரிகள் கடவை கடக்கும் இடத்துல ரெண்டு தான் இருக்கும். ஒன்று சிவப்பு, ஒன்று பச்சை. சிவப்பு கடவாதே, பச்சை கடை என்பது. ஆனால் இங்க பச்சை ஒரு குறிக்கப்பட்ட நேரம், கொஞ்ச நேரம் தான் ஒளிருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், தெருவே வாகனாதிகள் தான் அதிகம் பயன்படுத்த வேண்டும். தெருவில போறது. பாதசாரி கடக்கிறது ஒரு குறிக்கப்பட்ட கொஞ்ச நேரம் போதுமானது. காரணம் என்னென்று சொன்னால், பாதசாரிகள் நடந்து வந்து சேர்ந்து ஒரே கூட்டமாக கடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, சிவப்பு 90 செகண்டுக்கு ஒளிந்து அதுக்கு பிறகு பச்சை 15 செகண்டுக்கு ஒளிர்கின்றது. இப்ப 5 நிமிடத்திலே இந்த பச்சை ஒளிந்த நேரத்தை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது செகண்டாக்க வேண்டியது எங்கட கடமை. 5 நிமிடத்தை செகண்ட் ஆக்குவதற்கு 5ஐ 60ஆல் பெருக்கினால், 5 நிமிடத்தை 60ஆல் பெருக்கினால் 6×5 300 செகண்டுக்கு பச்சை நிற மின்குமிழ் எவ்வளவு கால நேரம் ஒளிந்தது என்பது கேள்வி. ஆனா இங்க சொல்லப்படுகின்றது, முதல் சிவப்புத்தான் ஒளிர ஆரம்பித்தது, முதல்ல இந்த கணிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு. அப்ப அதுக்கு பிறகு பச்சை 15 செகண்ட், பிறகு சிவப்பு 90 செகண்ட், பிறகு 15 பச்சை ஒளிர்கின்றது. இப்ப நாங்க இதுல பார்த்தால் எங்களுக்கு 300 செகண்டுக்கு இன்னும் ஒரு 90 இடம்பெற முடியும் போல் இருக்கின்றது. கணிப்பை போட்டு பார்ப்போம். சிவப்பு, அதாவது இந்த அளவையும் நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் மொத்தம் 300 செகண்ட்கள் வருகின்றன. 90, 15, 105, 195, 90 கூட்டினால் பிறகு 195 210, 300 செகண்ட் வருகின்றது. இதுக்குள்ள பச்சை நிற மின்குமிழ் ஒளிந்த நேரம் இந்த 15 செகண்ட் ஒரு தடவை, இந்த 15 செகண்ட் 2 தடவை. ஆகவே 15 15 30 செகண்ட்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். நன்றி. 2022ஆம் ஆண்டு அரச பரீட்சை 6வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் ஒரு திங்கட்கிழமையாகும், கடைசி நாள் புதன்கிழமையாகும். அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? இப்பொழுது எங்களுக்கு மாத நாட்காட்டியிலே நாங்க பார்த்திருக்கின்றோம். தினசரி அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு தெரியும், முதலாம் நாள் என்றால் திங்கட்கிழமை என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தடுத்த திங்கள் 1ஓடு 7 கூட்டினால் 8, 8ஓடு 7 கூட்டினால் 15, 15ஓடு 7 கூட்டினால் 22, 29. ஆனா இங்க சொல்லப்படுகின்றது இந்த மாதத்தின் கடைசி நாள் புதன்கிழமை என்று. அப்ப செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதியாக இருக்கும், புதன்கிழமை 31ஆம் தேதியாக இருக்கும். அப்ப இந்த மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளது என்ற கேள்விக்கான விடை 31 ஆகும். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசில் வினாத்தாள் 1இன் 15ஆம் 16ஆம் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். ஒரு கடிகாரத்தில் நேரம் 4:30 ஆகும். அவ்விடத்திலிருந்து நிமிடமுள் 6 தடவைகள் மணித்தியாலமுள்ளை கடந்து சென்று 12ஐ நோக்கி இருக்கும் போது அக்கடிகாரத்தின் நேரம் யாது என்று கேட்கப்படுகின்றது. 4:30 போது, அதாவது கடிகாரத்தை நாங்கள் கீறி பார்ப்போமாக இருந்தால் 4:30 என்கின்ற போது நிமிட கம்பி 6ஐ நோக்கி இருக்கின்றது, மணிக்கம்பி 4க்கும் 5க்கும் நடுவே நோக்கி நிற்கின்றது. இதற்கு பிறகு நிமிட கம்பி 6 தடவை சுற்றுகின்றது. அப்ப திரும்ப 5:33 போல ஒரு கடக்கும்,
அல்லது 4:30 என்றால் 5:28 போல இருக்கா கிடக்கும். பிறகு 6:33 கிடக்கும், 6:38. இப்படியாக ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் ஒவ்வொரு தடவையாக கடந்து கொண்டு 4ல் இருந்து நாங்கள் ஒவ்வொன்றாக 6 தடவை கூட்டி பார்ப்போம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 6 தடவை. ஆனா இங்க 30 நிமிடம் என்றது கடந்து கொண்டு வந்து விட்டது. கிட்டத்தட்ட 6வது தடவை நகரும் போது 5 நிமிடம் கூடிக்கொண்டே போகின்றது. இங்க 4:30 இருந்தது, 5 நிமிடமாக கூடிக்கொண்டு போயிட்டு, அதாவது இப்ப 4:30 இருக்கின்றது, இதோட 25 நிமிடம் கூடி இருக்கின்றது. அப்ப 30ஓட 25 55 கடந்து விட்டது. எஞ்ஞான கடிகார நிமிடமுள் 12 நோக்கி இருக்கின்ற போது நேரம் 11 இருக்கும். இனி அடுத்த வினாவுக்கு விடை காண்போம். ஒரு கைக்கடிகாரம் அதன் முகம் மேல் நோக்கி இருக்குமாறு ஒரு மேசை மீது கடியாக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணியாக இருக்கும் போது அதன் மணித்தியாலமுள் வடக்கு நோக்கி இருக்கின்றது. நேரம் பிற்பகல் 3:45 இருக்கும் போது அக்கடிகாரத்தின் நிமிடமுள் நோக்கி இருக்கும் திசை யாது என்பது கேள்வி. இப்ப நாங்க ஒரு மேசையில இந்த கடிகாரம் இருக்குதாம். அப்ப ஒரு மேசையை கொள்வோம். இந்த மேசையில இந்த கடிகாரம் இருக்கின்றது. சரி, இந்த கடிகாரத்தில நாங்கள் வடக்கு கிழக்கை இப்படியாக எழுதி கொள்வோம். எங்களுக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்காக எழுதி கொள்வோம் இந்த திசைக்கு ஏற்ப. இப்ப கடிகாரத்தின் மேசை வரைக்கும் 3 மணியாக இருக்கும் போது மணிமுள் வடக்கு திசையை நோக்கி இருக்கின்றது. அப்ப மணிமுள் என்பது இப்படியாக சின்னனாக வடக்கு திசையை நோக்கி இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு தெரியணும் 3 மணியாகின்ற போது இப்படியாகத்தான் 3க்கு இருக்கும், இப்படி 12க்கு இருக்கும். இப்ப எங்களுக்கு கேள்வி என்ன, 3:45 ஆகின்ற போது, இப்ப 3 மணியாக இருக்கும் போது நிமிட கம்பி நான் சிவப்பு மையால குறித்து காட்டுறேன். நிமிட கம்பி இங்கே இருக்கும். மணிக்கம்பி இப்படி இருந்தால் இப்படியாக நிமிட கம்பி இருக்கும். இது மணிக்கம்பி தான் 3ஐ நோக்கி இருக்கின்றது, இது 12 நோக்கி இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன, 3:45 ஆகின்ற போது இருக்கும் போது கடிகாரத்தின் நிமிடமுள் காட்டுகின்றது. எங்கே எடுக்கப்படுது நிமிடமுள் இதிலிருந்து, அதாவது 3 மணிக்கு இப்படி இருந்த நிமிடமுள் 45 நிமிடத்துக்கு இப்படியாக இருந்த நிமிடமுள் 45 ஆகின்ற போது இந்த அளவு கடந்திருக்கும். இப்பொழுது அது காட்டுகின்ற திசை தெற்கு திசை என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. நன்று. 21ஆம் ஆண்டின் 13வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் ஒரு துண்டில் 8, 9, 10, 11, 12 என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு துண்டின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12 ஆகும். மீதி துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை யார்? வினாவை நன்றாக அவதானிங்கோ. அதாவது 3 துண்டுகளாக ஒரு கடிகாரத்தின் முகம் உடைந்து விட்டது. இதுல ஒரு துண்டில 8ல இருந்து 12 வரை, அப்ப 8, 9, 10, 11, 12 வரை இருக்கின்றது ஒரு துண்டில. அப்ப மீதி துண்டில இன்னொரு துண்டில உள்ள கூட்டுத்தொகை 12. மிச்ச அடுத்த துண்டில உள்ள கூட்டுத்தொகை தான் கேட்கப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியணும், 1ல இருந்து 7 வரையில உள்ள இலக்கங்களின் கூட்டுத்தொகையை கண்டு அதிலிருந்து 12 கழித்தால் இந்த மீத துண்டில உள்ள பெருமானம் தெரியும். 1ல இருந்து 7 வரையிலான தொடர் எண்கள் கூட்டுவதாக இருந்தால் 7வது முக்கோண எண். அப்ப நாங்கள் 7 தர 8 56, 56 அரைவாசி 28. அப்ப 28ல 12 போனால் 16 தான் அந்த மீத துண்டிலே இந்த பெருமானம் ஆகும். நன்றி. 2021ஆம் ஆண்டு தரவைந்து புலமை பரிசு பரீட்சை 32வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம். காண்டாமணி டாங் 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 எனும் ஒரே விதத்தில் தொடர்ந்து ஒலி எழுப்பியது. மணியின் ஒலி
ஒரு முறையில் 3 தடவை எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு ஆக குறைந்த நேரம் 6 செகண்ட்களாகும். அவ்வாறு அது ஒரு முறையில் 7 தடவை எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு எடுக்கும் ஆக குறைந்த நேரம் எவ்வளவு? இப்போ ஓசை 3 தரம் ஒலிப்பதற்கிடையில, அதாவது 2 தடவைகள், அது இடைவெளி 2 இருக்கின்றது. இந்த 2 இடைவெளிகளும் தான் 6 செகண்ட் என குறிப்பிடப்படுகின்றது. அப்போ ஒரு இடைவெளி 3 செகண்ட், அந்த நேரம் சத்தம் கேட்கிற இடைவெளி 3 தடவை ஓசை கேட்பதற்கு 6 செகண்ட்கள் என்றால் அதன் இடைவெளி, ஒவ்வொரு இடைவெளியும் 3 செகண்ட். இப்போ 7 தடவை அது ஒலி எழுப்புகின்றது என்றால் அதுக்குள்ள 6 இடைவெளிகள் இருக்கும். அப்ப 2 4 6 இடைவெளிகள் இருக்கின்றது. நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே 6 இடைவெளிகள் இருக்கின்றது. 1 2 3 5 6. ஒன்றுக்கு 3 செகண்ட் என்றால் 6 3 18 என்பது கேள்விக்கான விடையாகும். 2021 ஆண்டு தலைமை இந்த புலமை பரிசில் பரீட்சை, அரச பரீட்சையின், அதாவது நாங்கள் இந்த வினாவை பார்ப்போம். 36வது வினா. இதில் வினாவில் என்ன கேட்கப்படுகின்றது? 2022 வருடத்துக்கான ஒரு நாட்காட்டி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பக்கம் உள்ள வீதத்தில் தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பக்கத்திலும் அதற்குரிய மாதத்தை விட முன்னிருந்த மாதமும் பின்வரும் மாதமும் சிறிய அளவில் அச்சிடப்பட்டிருந்தன. இந்த நாட்காட்டியில் 12 பக்கங்களிலும் 2022 மாதங்கள் மாத்திரம் எத்தனை இருக்கும் என்பதற்கான கேள்விக்கான விடை 10 விளக்கம் தருகிறேன் பாருங்கோ. இதுல ஜனவரி மாதத்துக்குரியதுல முதல் 2021 டிசம்பரும் இருக்கும் ஒரு பக்கம், அதாவது இடது பக்கமாகத்தான் இருக்கும். இது இப்படி இருக்கும். அதுக்குரிய அடுத்த பிப்ரவரி மாதம், இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதம் வலது பக்கம் இருக்கும். இதிலே அந்த வருடத்துக்குரியதுகள் பெரிதாக குறிக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி 2022 டிசம்பர்ல இந்த பக்கம், அதாவது வலது பக்கத்துல 2023 ஜனவரி இருக்கும். அப்ப 2 தாளும் தவிர்த்தால் 10 தாள்கள் தனியே 2022 குறிக்கின்றது. நன்றி. இது 2020 ஆண்டு நடைபெற்ற 14வது வினா. இது 2020 வினாத்தாள் ஒன்றின் 14வது வினா. இதே ரூபத்திலேயே 2022 6வது வினாவாக வந்திருக்கு பாருங்க. ஒரே வினாதான், ஒரு வினாவிலே ஒரு மாற்றம் இல்லை, கேட்கப்பட்ட விதத்திலே ஒரு சிறிய வித்தியாசம். இங்க பாருங்க, இதுல கேட்கப்படுது 31 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 1ஆம் திகதி திங்கட்கிழமை, அங்கேயும் 1ஆம் திகதி திங்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அம்மாதத்தின் 31ஆம் நாள் புதன்கிழமை, அம்மாதத்தின் 31ஆம் திகதி என்ன கிழமை என்று கேட்கப்படுகின்றது. இங்கே 1ஆம் திகதியை தந்து அந்த மாதத்தின் 31ஆம் திகதியை கேட்கப்படுகின்றது. இதேவேளை 2022 பரீட்சைத்தாள்ல முதல் நாள் 1ஆம் திகதி, இறுதி நாள் புதன்கிழமை, அம்மாதம் கொண்டுள்ள நாட்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப கேள்வி ஒன்றுதான், கேட்கப்படுகின்ற விதத்தை கொஞ்சம் மாற்றி இருக்கிறார்கள். அப்ப நான் இது ஏன் எடுத்து காட்டுறேன் என்றால், அதாவது நான் மேல 4 வருட பேப்பரைத்தான் இதிலே கையாண்டு இந்த காலங்களை குறிக்கிற விடைகளை உங்களுக்கு விளக்கமளிக்க விரும்பினேன். ஆனா இது 2020 5வது ஆண்டுக்குரியது. ரெண்டாலும் இந்த வினா உங்களுக்கு அரச பரீட்சையில மீள மீள ஒரே வினாக்கள் வருகிறது. பல வினாக்கள் வந்திருக்கு. அவை அப்பப்போது நான் உங்களுக்கு உணர்த்துகின்றேன். இதை பாருங்கோ. 31 நாள் கொண்ட மாதத்தில் 1ஆம் தேதி திங்கட்கிழமை என்றால் அம்மாதத்தில் 31ஆம் நாள் என்ன திகதி என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 1ஆம் திகதி திங்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் 29 திங்கள். அப்ப 30 31 இது செவ்வாய், இது புதன்கிழமை என்ற விடை பொருத்தமாக இருக்கின்றது. அங்கே என்ன கேட்கப்பட்டது? 1ஆம் தேதி திங்கள், அந்த மாதத்துல இறுதி நாள் புதன்கிழமை, அந்த மாதத்துல உள்ள நாட்கள் எவ்வளவு என்பது 31 என்பது விட. நன்றி.